Hi friends, welcome to TM. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் PVQ சீரிஸ்ல கிளாஸ் 75 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இதில் 74 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் PVQ சீரிஸ் உங்களுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. ஸோ ஒரு பெட்டியில் உள்ள மாம்பழங்களில் ஒவ்வொரு 30 மாம்பழங்களுக்கும் ஒரு நசுங்கிய மாம்பழம் உள்ளது. ஒவ்வொரு 4 நசுங்கிய பழங்களுக்கும் 3 விற்பனைக்கு உகந்ததல்ல என கருதப்பட்டால் மற்றும் பெட்டியில் 12 நசுங்கிய பழங்கள் இருந்தால் பெட்டியில் உள்ள மாம்பழங்கள் எத்தனை? ஸோ இந்த இடத்துல தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தவறாயிடுச்சு. ஆங்கிலத்துல சரியா இருக்கும். பாருங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா அன்சேலபிள் மேங்கோஸ், ஓகேங்களா? அதாவது 12 விற்பனைக்கு உகந்ததா இல்லாத பழங்கள் இருந்ததுன்னா பெட்டியில் உள்ள மாம்பழங்கள் எத்தனை அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த இடத்துல நசுங்கிய பழங்கள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது, ஓகேவா? ஸோ 12 விற்பனைக்கு உகந்ததல்ல. அப்ப எத்தனை நசுங்கியது இருக்கும், அப்ப எத்தனை அவங்க மொத்தமா மாம்பழம் வச்சிருப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், ஓகேவா? சோ ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கலாம் பாருங்க. சோ 12 விற்பனைக்கு உகந்தது அல்ல, கரெக்டா? சோ இந்த இடத்துல நார்மலா என்ன சொல்லியிருக்காங்க, 4 பழங்கள்ல 3 பழங்கள் விற்பனைக்கு அல்ல, கரெக்டா? சோ நசுங்கிய பழங்கள் இருக்கு இல்லையா? சோ நசுங்கிய பழங்களை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். மொத்தமா எக்ஸ் நசுங்கிய பழங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சோ அந்த மொத்த நசுங்கிய பழங்கள்ல 4ல 3 விற்பனைக்கு உகந்தது அல்ல. அப்ப அதை நம்ம இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? 3/4 எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இதோட வேல்யூ தான் அவங்க 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஏன்னா எக்ஸ் அப்படிங்கிறது நசுங்கிய பழங்கள், அதுல 4ல 3 விற்பனைக்கு உகந்ததல்ல, அவங்க கொடுத்துருக்க விற்பனைக்கு உகந்ததல்ல 12. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 12 × 4/3 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 16ன்னு கிடைக்கும். அப்ப மொத்தமா 16 நசுங்கிய பழங்கள் இருக்கு அந்த கூடையில, கரெக்டா? ஸோ இந்த இடத்துல 30க்கு ஒரு பழம் நசுங்கி இருக்குன்னா மொத்தமா 16 நசுங்கி இருக்கு. ஸோ ஒவ்வொரு 30க்கும் ஒவ்வொரு பழம் இருக்கும். ஸோ 30ஆல அப்படியே பெருக்கிருங்க. 480 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரியுதுங்களா? நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து போயிருக்கோம். விற்பனைக்கு உகந்தது அல்லாத பழங்கள் இருக்கு இல்லையா, அதை அவங்க 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நசுங்கிய பழங்களை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். எக்ஸ்ல 3ல 4 பகுதி பாத்தீங்க அப்படின்னா, சாரி 4ல 3 பகுதி பாத்தீங்க அப்படின்னா விற்பனைக்கு உகந்தது அல்ல. அதை வச்சு ஈக்குவல் பண்ணி மொத்தமா நசுங்கிய பழங்கள் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 30ல ஒரு பழம் நசுங்கி இருக்கு அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச அந்த நசுங்கிய பழங்களோட எண்ணிக்கையை 30ஆல பெருக்குனீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின் தான், ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 11, 16, 24, 35, 49. ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். பாருங்க 11, 16, 24, 35, 49 அடுத்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட டிஃபரன்ஸ் 5, இதோட டிஃபரன்ஸ் 8, இதோட டிஃபரன்ஸ் 11, இதோட டிஃபரன்ஸ் 14. அடுத்து நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அடுத்த ஸ்டெப் போடுங்க. பாருங்க இதோட டிஃபரன்ஸ் 3, இதோட டிஃபரன்ஸ் 3, இதோட டிஃபரன்ஸ் 3. இப்போ இதோட 3 தான் வரும். ஸோ இங்க 17ன்னு வந்திருக்கணும். ஸோ 49 + 17 66 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு அடுத்த நம்பரோ இல்லை ஆட்மேனோ கேட்டாங்க அப்படின்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸோட ரிலேஷன் தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அடுத்து பாருங்க BDF HJL அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த இது என்னன்னு கேட்குறாங்க. பாருங்க BDF அடுத்து HJL அடுத்து நமக்கு தெரியாது. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, TVX. ஃபர்ஸ்ட் இது முன்னாடி இருக்கக்கூடியது எத்தனாவது லெட்டர்னு பாருங்க. பிக்கு அடுத்து 6வது லெட்டர் H, டிக்கு அடுத்து 6வது லெட்டர் J, எஃப்க்கு அடுத்து 6வது லெட்டர் L. அப்போ அடுத்தடுத்து 6வது லெட்டர் என்ன வருதுன்னு பாருங்க. ஹெச்சுக்கு அடுத்து 6வது லெட்டர் N, ஜேக்கு அடுத்து 6வது லெட்டர் P, எல்லுக்கு அடுத்து 6வது லெட்டர் R. அப்ப Nக்கு அடுத்து 6வது லெட்டர் T, Pக்கு அடுத்து 6வது லெட்டர் V, Rக்கு அடுத்து 6வது லெட்டர் X. ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ 6வது லெட்டரா எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் NTR. ஆப்ஷன் டி தான் ஆன்சர், ஓகேவா? அடுத்த கேள்வி. தமிழ் என்னும் சொல் RCKKJ என குறியீட்டாக்கம் செய்யப்பட்டால் மேக்ஸ் என்னும் சொல்லுக்குரிய குறியீட்டாக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் அப்படிங்கிறத எப்படி RCKKJன்னு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இந்த இடத்துல என்ன வரும், தமிழுக்கு டி இருக்கு இல்லையா, டீல இருந்து முன்னாடி 2வது லெட்டர் R, அடுத்து ஏல இருந்து அடுத்த 2வது லெட்டர் சி, அடுத்து
முன்னாடி, அடுத்து 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 முன்னாடி. ஓகேவா? ஸோ -2 + 2 -2 + 2ன்னு எடுத்திருக்காங்க. அப்ப மேக்ஸ் அப்படிங்கிறது எப்படி வரும் பாருங்க. இது -2, இது +2, இது -2, இது +2, இது -2. ஓகேவா? அப்ப எம்முக்கு முன்னாடி ரெண்டாவது லெட்டர் கே, ஏக்கு அடுத்த ரெண்டாவது லெட்டர் சி, டீக்கு முன்னாடி ரெண்டாவது லெட்டர் ஆர், ஹெச்சுக்கு அடுத்து ரெண்டாவது லெட்டர் ஜே, எஸ்க்கு முன்னாடி ரெண்டாவது லெட்டர் கியூ. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? KCRJQ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரிலேஷன் தான். வெறும் ஏபிசிடி மட்டும் ஆர்டரா தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு மனிதன் முதல் நாளில் 20 சம்பாதித்து அடுத்த நாள் 15 செலவு செய்கிறார். மீண்டும் 3ஆம் நாள் 20 சம்பாதித்து 4ஆம் நாள் 15 செலவிடுகிறார். இவ்வாறு அவர் சேமிப்பை தொடர்கிறார் எனில் 60 எவ்வளவு சீக்கிரம் அவரது கையில் இருக்கும்? ஸோ என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் நாள் 20 ரூபா சம்பாதிக்கிறாரு, ரெண்டாவது நாள் செலவு பண்றாரு, மூணாவது நாள் 20 ரூபா சம்பாதிக்கிறார், இது மைனஸ். ஓகேவா? மூணாவது நாள் 20 ரூபா சம்பாதிக்கிறாரு, அடுத்து நாலாவது நாள் 15 ரூபா செலவு பண்றாரு. அதே மாதிரி 20 - 15 இப்படியே போய்கிட்டே இருக்கு. சோ இதோட டோட்டல் 60ன்னு வரதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது முதல் நாள், இது ரெண்டாவது நாள். ஓகேவா? அப்ப முதல் 2 நாள்ல நீங்க கணக்கெடுத்தீங்க அப்படின்னா 5 அப்படிங்கிறது மீதி இருக்கும். ஏன்னா 20 ரூபால 15 ரூபா செலவு பண்ணிட்டாருன்னா வெறும் 5 ரூபா மீதி இருக்கும். கரெக்டா? அப்ப 2 நாளைக்கு 5 ரூபா உங்களுக்கு அவர் கையில நிக்குது. இப்படி கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? இப்படி கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா அடுத்து 8 நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஓகேவா? சோ 2 × 8 போட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்? 5 × 8ன்னு வரும். கரெக்டா? இது 16 நாள்னு வரும். இது பாத்தீங்க அப்படின்னா 40 ரூபாய் அப்படின்னு வரும். கரெக்டா? சோ அடுத்து இந்த இடத்துல இன்னும் ஒரு டைம் போடலாம். பட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் 17வது நாள். கரெக்டா? சோ இந்த இடத்துல ஆட் நம்பரா வருது இல்லையா? 1, 3, 5வது நாள் எல்லாமே 20 ரூபா சம்பாதிக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாரு? 20 ரூபா சம்பாதிப்பாரு, 60 ரூபான்னு வந்துடும். நீங்க அடுத்த நாளை கால்குலேட் பண்ணீங்கன்னா 15 ரூபா செலவு பண்ணிடுவாரு. அப்ப வெறும் 45 ரூபா தான் வரும். நமக்கு அவர் கையில நின்னாலே போதும். ஓகேவா? அவருங்க கேள்வி எவ்வளவு சீக்கிரம் அவர் அது கையில் இருக்கும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. சேமிப்பு அப்படின்னு சொல்லி கேட்கல. அப்ப என்ன பண்ணிக்கணும்? இந்த 40 ரூபா அப்படிங்கிறதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு என்ன வரும்? 17வது நாள் ஆட் நம்பர்ல வர்றதால கண்டிப்பா அவர் 20 ரூபா சம்பாதிப்பாரு. அடுத்த நாள் தான் செலவு பண்ணுவாரு. அப்ப சம்பாதிக்கும் போதே உங்களுக்கு 60 ரூபா அப்படிங்கிறது வந்துருது. ஓகேவா? சோ 16 + 1 17வது நாள் அவர் கையில 60 ரூபா இருக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 17வது நாள். நார்மலா நம்ம எப்படி போடுவோம்? 2 நாளைக்கு 5 ரூபானா அந்த 5 60 எப்ப மாறும் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? சோ 12 5 60. சோ 2 × 12 24ன்னு ஆன்சர் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். பட் இங்க 24 இல்லாததால என்ன பண்ணி விட்டுருவோம்? அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 22ன்னு ஆன்சர் நம்ம டிக் அடிச்சிருவோம். பட் அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா அவங்க சேமிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்க கிடையாது. அவர் கையில எவ்வளவு சீக்கிரம் அந்த அமௌண்ட் வரும்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க 20 ரூபா சம்பாதிக்கும் போதே ஒரு டைம் அவங்க கையில 60 ரூபா வந்துருது. ஓகேவா? சோ அதனால 17வது நாள் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? சோ ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு ட்விஸ்டட்ல இருக்கு. சோ தெளிவா புரிஞ்சு அந்த கான்செப்ட் தெரிஞ்சு அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ கொஸ்டினை தெளிவா படிச்சுட்டு எந்த மாதிரி அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம்ல அட்டன் பண்ற மாதிரி வரும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்குமே எல்லா கொஸ்டினுமே அப்படிதான். ஓகேவா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.